பகவானுடைய சிறப்புக்குரிய ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்ல முக்கிய இடம் வகிப்பது ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் குரு பரிகார கோவில் தான். நவகிரக ஸ்தலங்கள்ல குரு பகவான் பரிகார கோவிலா இருப்பது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல குருவோட தோஷத்தை மட்டும் இல்லாம எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய ஸ்தலமா இருப்பது ரொம்பவே சிறப்பா சொல்லப்படுது. குரு ஸ்தலமா இருக்கும் இந்த ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் சுமார் 1900 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர்களால கட்டப்பட்டதாம். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல நாயக்கர்கள் காலத்துல இப்போ இருக்கிற வடிவத்தை இந்த கோவில் பெற்றதா சொல்லப்படுது. இந்த கோவில் எங்க இருக்குன்னா சோழவள நாட்டுல திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பக்கத்துல இருக்கிற ஆலங்குடி என்ற ஊர்ல ஆபத்சகாயேஸ்வரர் குரு பரிகார கோவில் இருக்கு. சோழவள நாட்டுல இருக்க தேவாரம் பாடல் பெற்ற 274 ஸ்தலங்கள்ல காவிரிக்கு தென்கரையில இருக்க 127 ஸ்தலங்கள்ல 98வது ஸ்தலமா இருப்பது இந்த ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் தான். சர்வ தோஷங்களையும் போக்கும் இந்த கோவிலுக்கு வந்து முறையா வழிபடுறவங்களுக்கு முன் ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகமாம். இந்த ஆபத்சகாயேஸ்வரர் கோவில குரு பகவானுக்குரிய சிறப்பு வாய்ந்த தலமா பார்க்கப்படுதாம். குரு பயிற்சி அன்னைக்கு குரு அருள் பெற பக்தர்கள் தேடி வர்ற கோவில்கள்ல முதன்மையானதா சொல்லப்படுறது இந்த திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற ஆலங்குடி குரு பகவான் கோவில், அதாவது ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் தான். இந்த கோவிலோட இறைவன் ஆபத்சகாயேஸ்வரர், இறைவி ஏலவார்குழலி அம்பாள். சுயம்பலிங்கமா தோன்றிய இந்த கோவிலோட இறைவன் சிவபெருமான் குருவோட அம்சமா பார்க்கப்படுவதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல குரு பயிற்சி, தைப்பூசம், பங்குனி உத்திரத்தப்ப தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா, சித்ரா பௌர்ணமி விழா இதெல்லாம் ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுமா. இந்த கோவில்ல இருக்க அம்பாள் இந்த ஸ்தலத்துல தவம் இருந்து இறைவனை திருமணம் செய்து கொண்டதாக தலவரலாறுல சொல்லப்படுது. குரு பகவானுடைய சிறப்புக்குரிய ஸ்தலங்கள்ல ஒன்றா இந்த ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் 3வது வியாழக்கிழமையில மகா குருவாரமா கொண்டாடப்படுமா. இந்த கோவில்ல இருக்க குரு பகவானுக்கு மாசி மாதத்துல வர வியாழக்கிழமையில மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். குரு பயிற்சியை விட மாசி மாதத்துல வர வியாழக்கிழமையில வழிபாடு செய்யறது இந்த கோவில்ல ரொம்பவே விசேஷமா சொல்லப்படுது. மாதா பிதா அடுத்தபடியா குருவை வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த கோவில் உள்ள போனதுமே முதல்ல அம்பாள் சன்னதி இருக்கும், அதை தொடர்ந்து ஆபத்சகாயேஸ்வரர் சன்னதி இருக்கும், அதுக்கப்புறம் குரு பகவானோட சன்னதி இருக்கும். நவகிரகங்கள்ல பரிபூர்ண சமபலத்தை பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதினு சொல்வாங்களாம். கிரகங்கள்ல வியாழன் ராஜகிரகம் என்ற அந்தஸ்தையும் பெற்றுள்ளதாம். நவகிரகங்கள்ல குரு பகவான் வடக்கு திசையை பார்த்துதான் இருக்காரு. குருவுக்கு உகந்த நிறம்னு சொன்னா மஞ்சள் நிறம் தான். விருப்பமான நைவேத்தியம்னு பார்த்தா அது கொண்ட கடலை தான். இந்த குரு பகவான ஜோதிடத்துல குரு பகவான் புத்திரக்காரனும் தனக்காரகனும் சொல்வாங்களாம். எல்லா கிரகங்களோட தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் சொல்லப்படுது. இந்த கோவிலோட தலவரலாறு என்னன்னா, இந்த கோவில் காவிரி நதியோட கிளை நதியான வெட்டாரக்கரையில இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கு. ஒரு முறை பார்க்கடலை கடைந்தப்ப அதுல இருந்து உண்டான ஆழகால விஷயத்தை உண்டு தேவர்களை ஆபத்தில் இருந்து காத்ததால இந்த கோவில்ல இருக்க சிவபெருமானுக்கு ஆபத்சகாயேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாம். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு விஷயத்தால யாருக்குமே எந்தவித தீங்குமே ஏற்படாதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல இருக்க விநாயகருக்கு கலங்கமார் காத்த விநாயகர்னு பெயர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அசுரர்களால தேவர்களுக்கு நடந்த இடையூறுகளை கலைத்து காத்ததால இந்த கோவில்ல இருக்க விநாயகருக்கு இந்த பேர் வந்ததாம். விஸ்வாமித்திரர், முசுகுந்தர், வீரபத்திரர் இவங்கெல்லாம் பூஜித்த கோவிலாம் இது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல அம்பாள் தோன்றி தவம் இருந்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட கோவிலும் இதுதானாம். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. கைலாயத்துல பார்வதி தேவி அவங்களோட தோழிகளோட பந்து விளையாடிட்டு இருந்தப்ப பந்து உயரமா போயிடுச்சான். அப்போ அந்த பந்தை பிடிக்க கையை உயர்த்தி அந்த பந்தை எதிர்பார்த்து நின்னப்ப வானவிதியில போன சூரிய பகவான் அவரைதான் நிக்க சொல்றாங்கன்னு நினைச்சு தேரை நிறுத்திட்டாராம். அதனால அவரோட தொழில் தடப்பட்டு உலகமே அவதிப்பட்டுருச்சான். அப்போ உடன் இருந்தவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்தாராம். பார்வதி தேவி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவன் சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதா சொல்லப்படுது. ஆலங்குடியில இருக்க ஆபத்சகாயேஸ்வரர் கோவில்ல இருக்க அம்பாள் தவம் இருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்ட சிறப்பையும் திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமானுக்கு பரிகார தலமாகவும் இந்த கோவில் விளங்குவதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பஞ்ச ஆரண்ய கோவில்கள்ல 4வது சாயரட்சைக்கு உகந்த திருத்தலமாகவும் இந்த கோவில் இருக்காம். முசுகுந்த சக்கரவர்த்தி தோஷ நிவர்த்தி பெற்ற தலம் இதுன்னு சொல்லப்படுது. அதுக்கான வரலாறு என்னன்னா, முசுகுந்த சக்கரவர்த்தியோட அமைச்சரான சிவபக்தர் அமுதோகர் என்பவரால இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அமைச்சர் அமுதோகர் செஞ்ச சிவபுண்ணியத்துல பாதி மன்னருக்கு தரும்படி மன்னர் கேட்டாராம். அதுக்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்தாராம். அதனால அமைச்சர் அமுதோகர் சிறைதேசம் செய்யப்பட்டாராம். அதோட விளைவுகளால அரசன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தோஷங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த கோவில்ல இருக்க தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டு தோஷ நிவர்த்தி பெற்றதா வரலாற்றுல சொல்லப்படுது. இந்த கோவில்ல கலங்கமார் காத்த விநாயகர், ஆபத்சகாயேஸ்வரர், காசி ஆரண்யேஸ்வரர், ஏலவார்குழலி அம்மை, உமையம்மை,
குரு தட்சிணாமூர்த்தி இவங்களோட சன்னதி எல்லாம் இருக்கான். நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு பரிகார தலமா இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட தலைவரிச்சம் பூளை செடின்னு சொல்லப்படுது. இந்த ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலோட இறைவன் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா இருக்காராம். அதனால இந்த கோவிலோட காலத்தை கணிக்க முடியலன்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல இருக்க சிவபெருமான விஸ்வாமித்திரர், அஷ்டதிக் பாலகர்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், காகுபுஜண்டர், சகர் பிரம்ம மகரிஷி, அதுக்கப்புறம் ஆதிசங்கர் இவங்கெல்லாம் பூஜித்ததா சொல்லப்படுது. அம்பாலோட திருமணத்துக்கு வந்த திருமால், பிரம்மா, லக்ஷ்மி, கருடன், ஐயனார், வீரபத்திரர் இவங்கெல்லாம் அவங்களோட பேர்ல சிவலிங்கத்தை நிறுவி பூஜித்து வழிபட்ட தலமாம் இந்த கோவில். முசுகுந்த சக்கரவர்த்தி, சுவாசன்னன், அதுக்கப்புறம் சுந்தரர் இவங்கெல்லாம் இந்த கோவில்ல இருக்க இறைவன் ஆபத்சகாயேஸ்வரரை வழிபட்டதா சொல்லப்படுது. திருஞான சம்பந்தர் அவரோட பாடல்களால இந்த கோவிலை சிறப்பித்து 2ஆம் திருமுறையில பாடியிருக்காராம். இந்த ஆலங்குடி திருத்தலத்தை சுத்தி 15 தீர்த்தங்கள் இருப்பதா சொல்லப்படுது. அதாவது பிரம்ம தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம், ஈசான தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அமிர்த புஷ்கரணி, ஞான கூபம் கிணறு, பூலைவள ஆறுன்னு 15 தீர்த்தங்கள் இருக்கும். ஆலங்குடியில இருக்க இந்த ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலுக்கு 14 தலைமுறைகளா புண்ணியங்களை செஞ்சவங்களால மட்டும்தான் இங்க வர முடியும்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா பஞ்ச அரண்ய ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்றாம். இந்த இடம் முற்காலத்துல பூலைவனமா இருந்ததா சொல்லப்படுது. சிவபெருமானோட சப்தமூர்த்தி வடிவங்கள்ல ஆபத்சகாயேஸ்வரரும் ஒருவராம். சிவபெருமானே நவகிரகங்களை இயக்கக்கூடியவர்ன்றதால இந்த கோவில்ல சிவபெருமானுக்கு முக்கிய பூஜைகள் நடக்குமா. இந்த கோவில்ல நாகதோஷம் நீங்கவும், பயம் குழப்பங்கள் தீரவும், திருமண தடை நீங்கவும், கல்வி வேள்விகள்ல சிறந்து விளங்கவும் பக்தர்கள் இங்க பிரார்த்தனை செய்வாங்களாம். பக்தர்களோட பிரார்த்தனை நிறைவேறியதும் இந்த கோவில்ல இருக்க இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்களாம். இந்த கோவிலோட விழாக்கள் என்னன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிரதோஷம், மாதந்தோறும் வர அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சதுர்த்தி இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இங்க கொண்டாடப்படுமா. குருவருள் பெற இந்த கோவில்ல இருக்க தட்சிணாமூர்த்தியை 24 முறை வலம் வந்தும் 24 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டா குருதோஷம் நீங்கி நன்மை நடக்குமா. முல்லை பூக்களால் அர்ச்சனை, மஞ்சள் வஸ்திரம் சாற்றுதல், கொண்டை கடலை, சர்க்கரை பொங்கல் நிவேதனங்களோடு நம்ம அர்ச்சனை செய்து பாலாபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் குருஹோமம் செஞ்சா சகல தோஷங்களும் நீங்கி குரு பகவான் அருள் புரிவார் என்பது ஐதீகமாம். இந்த ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும்னா 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தோடு 2 ஏக்கர் பரப்பளவுல இருக்கும். இந்த கோவில்ல ஆபத்சகாயேஸ்வரர் உட்பட எல்லா சன்னதிகளும் வடக்கு பார்த்து தான் இருக்குமா. 2 பிரகாரங்களை கொண்ட இந்த கோவிலோட உள் பிரகாரங்கள்ல கலங்கமார் காத்த விநாயகர், முருகன், லக்ஷ்மி, நால்வர், சூரியேஸ்வர், சோமேஸ்வர், குரு, சோமசேஸ்வரர், சோமநாதர், சப்தரிஷிநாதர், விஷ்ணுநாதர், பிரம்மேஸ்வர் ஆகிய சப்தலிங்கங்களோடு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அகத்தியர் உள்ளிட்டோருக்கு தனி சன்னதி இருக்கு. குரு பரிகார தலமான திருவாரூர் மாவட்டத்துல இருக்க ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலுக்கு போய் குரு பகவானை தரிசிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.